அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி மாடிக்கு வந்தேன். இப்போ தக்காளி தான் நிறைய தக்காளி கிடக்குதுன்னு பறிக்க வந்தேன். அதோட முருங்கைக்காயும் முத்தலாம் ஆயிடக்கூடாதுன்னு பறிச்சிட்டேன். கிடந்த மீதி காயை பறிச்சாச்சு. அன்னைக்கு பறித்த காய் போக இன்றைக்கி 3 காய் தான், 3-4 காய். இந்த காயை பறிச்சுட்டு இந்த கணுவெல்லாம் அப்படி உடச்சி விட்ருங்க. அப்போ தான் அதுலேருந்து முருங்கைக்காய் வரும். அதுக்கப்புறம் தக்காளி தான். கொஞ்சம் புதினா பறிச்சுக்கணும்னு பார்த்தேன். புதினா கொஞ்சம் பறிச்சிட்டேன். தக்காளியை ஃபுல்லாக பறிச்சிடும். எல்லாமே பழுத்துட்டு வெண்டைக்காயும் கிடக்குது. வெண்டைக்காயும் பறிச்சிடும், முத்திரும். இந்த வெண்டைக்காயை விற்று கூட்டிருக்கேன். மல்லிகைப்பூவில் மொட்டு வந்துட்டு பாருங்கள். ஒரு குச்சி தான் நட்டி வச்சேன். 2 மாதமோ 3 மாதமாக தான் ஆச்சு. அதுக்குள்ளே நிறைய மொட்டு துளிர் மொட்டு வந்துட்டு. இந்த தக்காளியை நூலால் கட்டி விடணும். வெயிட்டு தாங்காமல் சரிஞ்சு கிடக்கு. இந்த காயில் பாருங்கள், இந்த மரத்தில் ரோஜாப்பூ இந்த சைடு அப்படி கிள்ளி விட்டுருங்க காஞ்சதை. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் துளிர் வரும். தக்காளி 2-3 கிலோ அளவு பறிச்சாச்சு. இன்றைக்கி 1 கிலோ தக்காளி பறிச்சாச்சு. மேலும் தக்காளி கிடக்குது நிறையா. எவ்வளோ தக்காளி பாருங்கள். இவ்வளோ தக்காளி இன்றைக்கி பறிச்சிருக்கேன். வெண்டைக்காய், முருங்கைக்காய். வெண்டைக்காய் இன்னமும் கிடக்கு, அது தெரிய மாட்டேங்குது. உள்ள கிடக்கு. இதில் நாளைக்கு தான் இந்த 2 காயும் பறிக்கணும். 7 days ரோஜா பூக்க ஆரம்பிச்சிட்டு 7 நாள் வாடாமல் இருக்கும். இது கொடுப்பை கீரைன்னு சொல்லுவோம். இந்த கீரையும் உடச்சி வச்சிரும். இந்த காம்பை 2வது நம்ம நட்டி வச்சாலே தழுத்துரும். இது நிறைய கிடக்குது. இதையும் பறிச்சிரும். இது பச்சை கொடுப்பை கீரைன்னு சொல்லுவாங்க. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. முடிக்கு தலைக்கு தேய்ச்சா இந்த கொடுப்பை கீரையை வடை கணக்க தட்டி நிழலில் காய வச்சு எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வச்சுக்கிடணும். ஒரு வெற்றிலை போட்டுக்கிடணும். நெல் இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு நெல்லும் போட்டு எண்ணெயை காய்ச்சி வச்சு தேய்ச்சா தலையில் பொடுகு வராது. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்களேன். கண் பார்வை மங்கவே மங்காது. ஒரு காம்பை வச்சாலே போதும் உங்களுக்கு. இப்போ தக்காளி இது 3-4வது தடவையாக பறிச்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் தேவைக்கு தக்காளி, மிளகாய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய்
மற்ற புடலங்காலாம் வரவே மாட்டேங்குது, ஏனே தெரியல. புடலங்காய் பீக்கங்காய்லாம் ஒன்று தான் காய்க்குது. இந்த பாருங்க, இதான் கொடுப்பக்கீரைன்னு சொல்லுவோம். இந்த வயல் வரப்புகளில் வந்து இந்த கீரை வந்து அதிகமாக இருக்கும். இந்த பாருங்க, இந்த காம்பு இருக்குல்ல, இந்த காம்பையும் நட்டி வச்சிடணும். இதை அப்படியே பறிச்சுட்டு கீரையை ஃபுல்லாக உருவிட்டு இந்த காம்பை ஃபுல்லாக நட்டி வச்சிடுவேன். மறுபடியும் வந்துடும். நீங்கள் வந்து சின்ன பால்கனி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இது குப்பையாகவும் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவைக்கு பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காமல் நம்ம அப்பப்போ நம்ம தேவைக்கு பறித்து வச்சுக்கலாம். கண்ணுக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள், பச்சை கொடுப்பக்கீரை. இப்போ இது கூட எங்களுக்கு போதும். இன்னும் இருக்குது பாருங்கள். தண்ணி நிறைய தேவைப்படாது. ஆனால் காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை வந்து தண்ணி விட்டுருவேன். ஏன்னா அந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து கீரை வாடிடும். கீரை, புதினா இதுக்கெல்லாம் வந்து காலையிலும் மாலையிலும் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த வெயிலுக்கு வந்து, அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த கீரை வாடாமல் இருக்கும். எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன் பாருங்க. இவ்வளோ கீரை பறிச்சாச்சு. மறுபடியும் முருங்கையில் பூ வச்சுட்டு ஒரே ஒரு காய் முத்தலாயிட்டு, ரொம்ப முத்திட்டு. பிச்சிப்பூ இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கீரை பாருங்கள், இது கலரு பொன்னாங்கண்ணி. இது இன்னொரு தடவை நம்ம பறிக்கும் போது வீடியோ காட்டுறேன். இது வந்து தண்டங்கீரை. இது சாம்பார் போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து கொடுப்பக்கீரை மட்டும் பறிச்சிருக்கேன். இது தண்டங்கீரை. சீத்தாக்காய் நல்லா பெருசாயிட்டு. இதில் 2 காய் கிடக்கு சீத்தா. இதில் இந்த ஒரு காய் கிடக்கு. இது எல்லாம் பூவாக இருக்குது. இந்த தண்டைங்கீரையும் இந்த கொடுப்பக்கீரையோடு போட்டு நம்ம வச்சிடலாம். இந்த தண்டைங்கீரை இப்படி உடைச்சி எடுத்தாலே போதும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து புதினா. வெங்காயத்தாலும் வளர்ந்துருக்கு. இது ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ தக்காளி பழம், கீரை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். கருவேப்பிலையிலையும் காய் வந்துட்டு இதை அப்படியே பழுக்க விட்டு ஒரு தொட்டியில் ஊன வச்சா நல்லா கருவேப்பிலை செடி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாமே பார்க்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.